வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 4 புது தமிழ் இலக்கியம். இதில் 8 தொகை 10 பாட்டு நூல்கள் ஓல்டு புக்லேருந்து கலெக்ட் பண்ணது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் அகவர் பாக்களால் தொகுக்கப்பட்ட தொகை நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் அகநானூறு. அகவர் பாக்களால் தொகுக்கப்பட்ட தொகை நூல் அகநானூறு. அடுத்த கொஸ்டின், அகநானூற்றை தொகுத்தவர் யார்? மதுரை உப்பூரி குடிக்கிழார். மதுரை இங்கே வந்திருக்கணும், சாரி. பூதஞ்சேந்தனார், உருத்திரம் சன்மனார், காரியாசான். இதில் தொகுத்தவர் உருத்திரம் சன்மனார். அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், அகநானூரை தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாண்டியன் உக்கிர பெருவழுதி, அவர்தான் தொகுப்பித்தவர். அடுத்து, அகநானூருக்கு டேஷ் என்ற பெயரும் உண்டு, நெடுந்தொகை என்ற பெயரும் உண்டு. அகநானூருக்கு நெடுந்தொகை என்ற பெயரும் உண்டு. பிரித்தெழுதுக. அகநானூரை எப்படி பிரித்தெழுதலானா, அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 அகநானூறு. அகநானூற்றில் உள்ள முதல் 120 பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? களிற்றியானை நிறை. முதல் 120 பாடல்கள். அடுத்து, அகநானூற்றில் உள்ள முதல் 120 பாடல்களுக்கு அடுத்து வரும் 180 பாட்டுக்கள் எப்பெயரிட்டு அழைக்கப்படுகின்றன? மணிமிடை பவளம். அடுத்து, அகநானூற்றில் உள்ள கடைசி 100 பாடல்களுக்கு வழங்கப்படும் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நித்தில கோவை. அடுத்து, அகநானூற்றில் 1, 3 என ஒற்றைப்படை எண்களாக வருவன எந்த திணைப்பாடல்கள்? பாலை திணைப்பாடல்கள். அகநானூற்றில் 2, 6 என வருவன குறிஞ்சி திணைப்பாடல்கள். அடுத்து, அகநானூற்றில் 14 என வரும் பாடல்கள் முல்லைத்திணை பாடல்கள். அகநானூற்றில் 6, 16 என வரும் பாடல்கள் மருதத்திணை பாடல்கள். 10, 20 என வரும் பாடல்கள் எத்திணை பற்றிய பாடல்கள்னா நெய்தல் திணை பாடல்கள். அடுத்த கொஸ்டின், சங்க நூல்கள் என போற்றப்படும் நூல்கள் 8 தொகை 10 பாட்டு. இது ரெண்டும் சங்க நூல்கள் என அழைக்கப்படுகிறது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.